ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 7th மேக்ஸ் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு சம் பயிற்சி கணக்கில் தான் பார்க்க போகிறோம். நமக்கு எக்ஸாம்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா 60 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த 60 மார்க்கில் ஈஸியாக நீங்கள் 30 மார்க் எடுத்துடலாம். அந்த 30 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன செஞ்சிடணும் அப்படின்னா படிச்சிடணும். சரிங்களா? ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்ததாக நிரப்புக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 5 மார்க் கேட்காங்க. நிரப்புகளிலிருந்து 5 மார்க் கேட்காங்க. அடுத்ததாக பொறுத்துக. சரியா? பொறுத்துக லாஸ்ட் லெசன் இருக்கும், அதிலிருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்ததாக சரியா தவறாலிருந்து எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒன் வேர்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக எத்தனை மார்க் எடுத்துடலாம்? 20 மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஒன் வேர்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை வடிவியல். சரிங்களா? 3 சென்டிமீட்டர் ஆரம்பில் அந்த ஒரு வட்டம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்களா, அந்த வடிவியலை ஒன் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4.2 இருக்கும். அதை ஒன் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 5 மார்க். அப்போ டோட்டலாக ஆல்ரெடி ஒன் வேர்டில் 20 மார்க்கு, ஜாமெண்ட்ரியில் நமக்கு எத்தனை மார்க்கு? 5 மார்க்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுகளை ஒரு கணக்கு கேட்காங்க, தென் பெருக்குகளை ஒரு கணக்கு கேட்காங்க, இடைநிலை ஒரு சம் இருக்குது, முகடு ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக எத்தனை மார்க்கு? 60 மார்க்குக்கு நம்ம படிக்காமலேயே எத்தனை மார்க் எடுத்துடலாம் அப்படின்னா 30 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாலே போதுமானது, தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் புக்கு எடுத்துக்கோங்க, சொல்கிற சம்மு நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.1, எடுத்துக்காட்டு 1.3, எடுத்துக்காட்டு 1.4. அடுத்த பார்த்திங்கன்னா பயிற்சி 1.1 முதல் கணக்கு. சரிங்களா? தசமேடம் திருத்தம் இருக்கா, இதிலிருந்து ஒரு சம் கேட்காங்க. சரிங்களா? அடுத்த 3வது சம், 5வது சம். சரிங்களா? ஸோ இந்த சம்மை நல்லா தரவு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு 1.6, அடுத்ததாக எடுத்துக்காட்டு 1.8, எடுத்துக்காட்டு 1.9. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு 1.10, 1.11 ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1.13 ஒன் டைம் பார்த்துருங்க, 1.15 பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எதை ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்களா, இதை கூட்டுகன்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை கழிக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஸோ அதை பார்த்துக்கணும். தென் 4வது கணக்கு, 5வது கணக்கு. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட சம். சரிங்களா? நான் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது போக எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒன் வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் கீழே ஒன் வேர்டு கொடுத்துருப்பாங்களா, இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். ஏன்னா இதில் இருந்தால் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுடுங்க. அடுத்த எடுத்துக்காட்டு 1.16. சரிங்களா? ஸோ பெருக்குலேருந்து ஒரு சம் வரும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ வழக்கம் போல் எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி பெருக்க வேண்டியதான். பெருக்கினதுக்கப்புறமா எத்தனை தசமேடம் திருத்தம் இருக்கோ அதை எழுதிக்க வேண்டியதான். இது எடுத்துக்காட்டு 1.18 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.120 ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.21 ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.3ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 6வது சம்மும் 7வது கணக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 7வது சம் ஆல்சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்து ஒன் வேர்டை பொறுத்தளவுக்கு பயிற்சி கீழே இருக்கக்கூடிய ஒன் வேர்டை உங்களுக்கு பார்க்கணுங்கிற விஷயம் தெரியும். ஸோ அந்த ஒன் வேர்டை என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் படிச்சுருங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி எடுத்துக்காட்டு 1.24 முக்கியம், 1.26 முக்கியம். சரிங்களா? தென் பயிற்சி 1.4 ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. ரொம்ப எளிமையான கணக்காக தான் இருக்கும். ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.5 முக்கியமான சம் பார்த்தோம் அப்படின்னா 2, 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம். ஸோ அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சதவீதமும் வட்டியும் அழகு 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 சம் முக்கியமான சம். ஸோ ஃபஸ்ட்டு 3 சம் பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5ல்
முக்கியமான கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது கணக்கும் 5வது கணக்கும் முக்கியமான கணக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2.7 முக்கியமான சம், 2.9 முக்கியமான சம். அடுத்ததாக பயிற்சி 2.1ல் 2, 4, 5, 9 இதெல்லாம் முக்கியமான சம். அடுத்த எடுத்துக்காட்டு 1.10 சாரி 2.10, 2.11, 2.13, பயிற்சி 2.2ல் 2, 3, 4 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம். அடுத்த 8வது ரொம்ப முக்கியமான சம். அடுத்த எடுத்துக்காட்டு 2.15 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகிதமற்ற கணக்கு, இந்த கணக்கு வந்து 4-5 டிஸ்ட்ரிக்டில் இந்த சம் கேட்டிருக்காங்கங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தரவாக என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்ததாக 2.19, 2.22, பயிற்சி 2.3 பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 9, 10. சரிங்களா? இதில் விகித வச்ச சம் இருக்கா? ஸோ இந்த விகித வச்ச சம் 10வது சம் ரொம்ப முக்கியமான சம். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2.24 முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2.27 முக்கியம், 2.28 முக்கியம், 2.29 முக்கியம், பயிற்சி 2.4ல் 1, 2, 3, 4 முக்கியம், 7 முக்கியம், 8 முக்கியம். தென் பயிற்சி 2.5ல் 2, 4, 7 ரொம்ப முக்கியம். 9வது சம் 10வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறோமோ அதை பார்த்துருங்க. சார் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் தரவு பண்ணிக்கோங்க போதும். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக 60 மார்க் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இதை தரவு பண்ணுங்கள். சரிங்களா? 3 சாப்டர் தரவு பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இயற்கணிதம்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தண்ணி எடுத்துக்காட்டு 3.1 ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 3.2 முக்கியம், 3.3 முக்கியம், 3.4 முக்கியம், 3.5, 3.6 கூட முக்கியம்தான். ஏன்னா சார் எல்லா சமயம் சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா இயற்கணிதத்தை பொறுத்தளவுக்கு அவங்க எதுனாலும் கேட்கலாம். சரிங்களா? இந்த காரணிப்படுத்துக அதெல்லாம் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கூட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். இந்த காரணிப்படுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் ஒரு சம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு 3.9 சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த காரணிப்படுத்துக. சரிங்களா? ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அதை கேட்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த காரணிப்படுத்துக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக காரணிப்படுத்துக கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4வது சம்மு, 7வது சம்மு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 8, 9 ஒன் டைம் பார்த்துக்கோங்க, 10 பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 12 ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 3.10 பார்த்துக்கோங்க. 3.13, 3.14, 3.15 ஒன் டைம் பார்த்துக்கோங்க. 3.16 பார்த்துக்கலாம். தென் இதில் உங்களுக்கு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.2ல் 3வது கணக்கும் 5வது கணக்கும் முக்கியமான சம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4வதுல 3, 4 முக்கியம். அடுத்த 5வது சம் முக்கியம். 3.3ல் 2, 4 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடிவியல். வடிவியல் எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஏதாவது 2 சாப்டர் நீங்கள் தரவு பண்ணணும். மற்ற சாப்டருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம எக்ஸாமில் எல்லா கொஸ்டினும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? எடுத்துக்காட்டு 4.7 ரொம்ப முக்கியம். தென் 5வது கணக்கு ரொம்ப முக்கியம். தென் 7வது கணக்கு முக்கியம். 13வது கணக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒன்றோடலாம் படிச்சுருங்க. அடுத்த 4.2 இருக்கா, இந்த செய்முறை வடிவியல் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4.3ல் 5வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 9வது சம் 10வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புள்ளியியலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 5.1, 5.2, 5.3 ரொம்ப முக்கியம். செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th சம், 6th சம், 7th சம் ரொம்ப முக்கியம்.
எடுத்துக்காட்டு 5.5 ரொம்ப முக்கியம், 5.7 முக்கியம், பயிற்சி 5.2ல் 2, 3, 4 முக்கியம். அடுத்தா இடைநிலையை பொறுத்தவரைக்கும் சொல்லியிருக்கேன், மூடல் ஒரு சம் இடைநிலை ஒரு சம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்காக தான் இருக்கும், ஸோ பயப்பட வேண்டாம். 5.10 ரொம்ப முக்கியம், 5.12, 5.13, 5.3ல் 2, 3, 4, 5.4ல் 2, 3, 6வது சம் நோட் பண்ணிக்கோங்க, 9வது சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தகவல் செயலை பொறுத்தளவுக்கு இதிலிருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் கேட்காங்கப்பா. பொறுத்துகளிலிருந்து நான் பார்த்த டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த பொறுத்துகளிலிருந்து ஒரு பொறுத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உண்டான பொறுத்துகளை தயவு செஞ்சு என்ன படிச்சிருங்க. எந்த பொறுத்துக்கன்னு பாருங்கள், இந்த பொறுத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுத்துக்கங்க. பயிற்சி 6.1 இருக்கக்கூடிய இந்த பொறுத்துக்க 5 பொறுத்துக்க 5 மார்க் மெஜாரிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக இந்த செயல் வெளிப்படம் இருக்கா, இதை படிச்சிருங்க. இந்த ஆறாவதுலேயே 2 இருக்கும். ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.